ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சில காரியங்கள் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தன்னுடைய சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The perfect generation. Lord needs a perfect generation. ஒரு 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 பெர்ஃபெக்ட் சந்ததி வேணும் ஆண்டவருக்கு. ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு போற சந்ததி மட்டும் இல்ல, தேவனோட பேசுற ஒரு சந்ததி வேணும். தேவனோட நெருங்கி இருக்கிற ஒரு சந்ததி வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய சந்ததிக்கு ஏற்ற, அதாவது அவர் விரும்புற காரியம் இந்த கடைசி நாட்கள் நடக்க போகுது. மேபி எஸ்பெஷலி த அமேசிங் ரிவைவல், அமேசிங் அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வேத வசனம் இது வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட் அந்த அளவுக்கு மூவ் இந்த 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 ஹிஸ்டரி ஆஃப் த எர்த்ல இனிமேட் இருந்ததே கிடையாது, இனிமேல் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் the people were eagerly waiting. The Bible says the creations are eagerly waiting for the work of God. இந்த கடைசி காலத்துல நடக்க போற ஒரு மிகப்பெரிய எழுப்புதல், மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் இதுவரைக்கும் பூமி பார்க்காததும் இதுவரைக்கும் பரிசுத்தவான்கள் கேள்விப்படாத அளவுக்கும் அந்த அற்புதங்கள் இருக்கும். சோ அதற்காக தான் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான சந்ததியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ சும்மா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், சும்மா அந்த பைபிள் ரீடிங் சந்ததி மட்டும் இல்ல, சும்மா ஒரு 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 டைம் பாஸ் பிரேயருக்கு மட்டும் உள்ள காரியங்கள் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சந்ததி வைராக்கியமாகவும் அக்னி நிறைந்ததாகவும் பரிசுத்தம் உள்ள சந்ததி வேணும். மேபி நம்ம நிறைய நேரம் இந்த பூமியில ரொம்ப பிஸி ஆயிட்டோம். நம்ம படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் ஃபைனலா நம்ம பெட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆண்டவர் எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில கடைசியா இருக்கக்கூடாது. உங்களோட டே டு டே லைஃப்ல யூ ஹாவ் டு பிராக்டிஸ் டு டாக் டு காட் ஆல் த டைம். இந்த உலகம் பிஸியா தான் இருக்கும், உங்களை பிஸியாக தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே ஒரு தந்திரம். ஓகேங்களா? நம்ம பாருங்களேன், நிறைய பேர் முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல வேலை செய்யற வயசுல நல்லா வேலை செஞ்சிருங்க 60 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவருக்கு ஊழியம்பாங்க. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போனான்னா போகாட்டி என்னங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்காக எப்பொழுதும் நம்ம அவைலபிளா இருக்கணும். 60 வயசு வரைக்கும் நீங்க நல்ல வாலிபனாகவும் நல்ல உங்களுக்கு ஹெல்த்தா இருக்கும். அப்போ நீங்க பூமிக்கு நீங்க வேலை செய்வீங்களா? அதுக்கப்புறம் 60 வயசு இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் நிறைய பேர் ஊழியத்துக்கு போறாங்க. ஒரு காலம் அப்படி இருந்து, ஆனா இப்போ ஐம் தேங்கிங் காட் ஃபார் தட் லார்ட் இஸ் ரைசிங் எ மெனி யங் ஜெனரேஷன். சின்ன வயசுலயே ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புற ஒரு சந்ததி இது. ஹல்லேலூயா. சோ அப்போ இந்த சந்ததியை தான் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஃபார் த கிரேட்டர் அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் தேவையில்லாத காரியங்கள் அங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு காரியம் பாவ காரியங்கள், நமக்கு அறியாமலே நிறைய பாவங்கள். இதை பத்தி தான் நம்ம யூத் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதற்காக நன்றி. அது மட்டும் இல்லாமல் சில காரியங்கள், சில ட்ரெடிஷன்ஸ், சில பாரம்பரியங்கள் இன்னும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருப்போம். சில விட வேண்டிய காரியங்களை விடாமல் பிடிச்சு கொண்டிருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நமக்கு. Holy Spirit God wants to do or God wants to move according to his plan. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிளான் படி போகணும். நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட பிளான் படி ஆண்டவர் வரணும்னு ஆசைப்படுறோம். தட்ஸ் த மெயின் ப்ராப்ளம். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பிளான்ஸை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆகல. ஆண்டவர் சொன்னாலும் அதன்படி செய்யறதுக்கும் ஆயத்தமாகல. நம்ம நிறைய நேரத்துல இந்த ட்ரெடிஷன்ல பவுண்ட் ஆயிட்டோம். பாரம்பரியம், ஓகே, இப்படி பண்ணா இப்படி சடங்காச்சாரமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் ப்ளீஸ் ஆயிடுவாரு. நான் சர்ச்சில் போய் ஒரு 10,000 ரூபாய் காணிக்க போட்டோன்னா ஆண்டவரை நான் கரெக்ட் பண்ணிடலாம். நோ, தட் டசன்ட் ஒர்க். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த பாரம்பரிய காரியத்தை விட்டுட்டு தேவனுடைய ஆவியில, பரிசுத்த ஆவியானவர்களுடைய நிறைந்து அவருடைய சித்தத்தின் படி செய்யற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துல ஃபுல்லாவே இந்த ஹிப்போக்ராட்டிக் லைஃபை பத்தியும் போட்டிருக்கோம், இந்த ட்ரெடிஷனை பத்தியும் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பத்தி நம்ம ஃபாஸ்டா பார்த்துட்டு ஐ வில் பி ஷார்ப்லி ஃபினிஷ் அட் அரௌண்ட் 6 o'clock. I don't want to take much of your evening ரொம்ப பிஸி டைம். இந்த 5 to 6 எல்லாத்துக்கும் ப்ராமினன்ட் டைம். You guys enjoy the snacks, you guys enjoy the tea. Maybe nobody is on the video. So எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்க டீ குடிச்சிட்டே இந்த மெசேஜும் கேட்கலாம், அல்லது பிஸ்கட் சாப்பிட்டு மெசேஜ் கேட்கலாம். பட் ஸ்டில் பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. மார்க் 7, 6 and 7. மார்க் 7ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கும்போது இந்த அதிகாரம் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப அழகாக இந்த ட்ரெடிஷன் கிறிஸ்டியன்ஸ்க்கு பத்தி ஆண்டவர் எழுதியிருப்பாரு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ
Mark 7, 6 and 7. He answered and said to them, well, did Isaiah prophesy of you hypocrites, as it is written, these people honor me with their lips, but their heart is far from me. And in vain they worship me, teaching as a doctrine that commandments of men. நான் இன்னொரு வெர்ஷன்லயும் வாசிக்கிறேன். The worship is a face வந்து டிராமான்னு அர்த்தம். For they teach man-made ideas as commands from God. இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து man-made idea. சரிங்களா? அப்போ ரெண்டு காரியம் இங்க வந்து ஏசாயா வந்து முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனம் வரைச்சிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமியில அவருடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல அந்த ஹிப்போக்ரைட்ஸை பார்த்து அவருக்கு வந்த ஞாபகம் வந்த அந்த ப்ராஃபிட்டிக்கல் வேர்ஸ் என்னன்னா, ஏசாயா ஏற்கனவே ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா உரைச்ச காரியங்கள் தான் அவர் வசனத்தின் மூலமாகவும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதை அங்க பாக்குறாரு. அப்பதான் ஞாபகப்படுத்துறாரு, நீங்க எப்படி வர்ஷிப் பண்றீங்கன்னா, வர்ஷிப் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேஸ் வந்து டிராமான்னு அர்த்தம். அப்படின்னா நிறைய பேர் நடிக்கிறீங்க, ரொம்ப அப்படி நாடகம் நாடுறீங்க, அப்போ வர்ஷிப் பண்ற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்றாரு. அண்ட் ஃபார் தி டீச் மேன்-மேட் ஐடியாஸ். ஆண்டவர் சில கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு, சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது எதுக்கு கொடுத்தாருன்னா நம்ம சரிப்படுத்தி நம்ம ஒழுங்காக பெர்ஃபெக்ட் லைஃபா மாறி அதன் மூலமாக தேவனை அறிவதற்காக. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் கடவுள் நினைச்சிட்டு இவங்க பாரம்பரியத்தை கடவுளா மாத்திட்டாங்க. சோ அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் கொடுத்த பிளான்ஸ் வேற. ஆண்டவர் வந்து நம்மளே சோதித்து நம்மளை நிர்ணயித்து அறிகிறதுக்காக நிறைய கட்டளைகள் கொடுத்தாரு. ஒரு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 630 கமாண்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்தது. நல்ல டீட்டெயிலா பார்க்கும் பொழுது அதுல ப்ராமினன்ட் வந்து 10ல இருந்தது, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குறைச்சு 2வா மாத்திட்டாரு. இன்னும் 2வை இன்னொன்னு வந்து நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண முடியல. ஃபைன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஏசாயா சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, the worship is kind of a drama. எல்லாரும் டிராமா பண்றதுக்காக எல்லாம் ஒரு ஷோ கேஸ். இப்ப டிராமா பாருங்களேன், ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வுட் பி ஆக்டர். அங்க ஆக்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அதை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. டிராமால எல்லாருமே வந்து ரியல் பிளே, அப்படியே வந்து உண்மையாலுமே ஒருத்தனை வந்து கத்தி வச்சு குத்துறான்னா யாருமே உண்மையா குத்த மாட்டாங்க. அங்க வந்து ரெட் கலர் இங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரத்தத்தை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை பார்த்து நிறைய பேர் வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நிறைய சீரியல்ல, ஐயோ குத்திட்டான் போச்சு, ரத்தம் எவ்வளவு வடிது பாருங்க, அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்களா, ஐசியூல இருக்கானா, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு. இன்னைக்கு மக்களோட நிலைமை அப்படி மாறி போச்சு. டிராமாவை நம்புற ஒரு சந்ததிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, டிராமாவையும் சீரியலையும் பாக்குற. அப்போ அவங்க எல்லாமே ஆக்டர்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, இதே ஆக்டர்ஸ் தான் சர்ச்சஸ்லயே உட்கார்ந்து இருக்காங்க. வர்ஷிப் பண்றேன்னு ஒரு பேர்ல வெளியில பயங்கரமா ஆக்டிங் நடக்குது, ஆனா உள்ளால they were very far. அதனாலதான் எசாயா இன்னும் ரொம்ப அழகமா சொல்றாரு, these people honors me with their lips but their heart is far from me. இதுக்கு முந்தின வசனம், அவங்களோட வாய்ஸ் சூப்பரா பாடுதுங்க, செம்ம வாய்ஸுங்க, கையெல்லாம் ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கு, குதிச்சாங்கன்னா சீலிங்க தொட்டுட்டே வந்துருவாங்க, ஃபேனை கழட்டி கீழே கொண்டு வந்துருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க குதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா அவங்களோட உள்ளால உள்ள காரியம் பார்க்கும்போது they are really in drama stage தான். மத்தவங்க பாக்குற மாதிரி சூப்பரா நடிக்கிறாங்களே. இததான் அந்த காலத்துல ஹிப்போக்ரட்டிக் லைஃபை பத்தி சொல்றாரு. இது வந்து மெயினா வந்து இந்த பரிசேர் சரிசேருக்கு பார்த்து சொல்றாரு, நீ 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 அங்க போய் அந்த டெம்பிள்ல போய் உட்காந்து நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் எல்லாமே நீ ஷோக்காக தான் பண்றீங்க, நீ ஜபம் பண்றதும் ஒரு ஷோக்காக தான் இருக்கு. இது எல்லாமே ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக. ஸோ திஸ் ஈவன் அப்ளைஸ் டுடே. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருடைய கிருபையால ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினதுக்கு அப்புறம் சில காரியங்களை விட வேண்டும். வெளியில நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து டிராமா போட்டாலும் we cannot cheat God. ஆண்டவரை நம்ம ஏமாத்த முடியாது. ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம எந்த நோக்கத்துக்கு நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா, உண்மையா ஆராதிக்கிறோமா, ஆவியில ஆராதிக்கிறோமா, அடுத்தவன் பாக்குறதுக்காக நம்ம ஆராதிக்கிறோமா, என் பாஸ்டர்ஸ் நல்லா பாக்குறாரு அதுக்காக கொஞ்சம் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி கையெல்லாம் தூக்கிட்டேன்னா அவர் சந்தோஷப்படுவாரு அதுக்காக நான் ஆராதிக்கிறேன்னா, all these things God knows. So that's why he specifically says their worship is a kind of drama. And அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த பரிசேயர்கள் for they teach man-made ideas as a commands from God. இதெல்லாம் பண்ணாதான் ஆண்டவர் நீ வந்து இப்படி பண்ண, இதெல்லாம் நீ செஞ்சாதான், இதெல்லாம் இதுதான் முக்கியம், இல்லாட்டி ஆண்டவர் கோச்சுப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் இததான் ஒரு பெருசா வந்து எடுத்து பேசுறாங்க. நிறைய காரியங்கள் இததான் அவங்க வந்து ப்ராமினண்டா எடுத்து மக்களுக்கு சொல்றாங்க.
ஓகே, டோன்ட் ஆண்டவர் சில காரியங்கள் கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. டோன்ட் மேக் தட் ஆஸ் காட். இன்னைக்கு அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் அவங்க காடா மாத்தினதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுல ஆண்டவர் அங்க இல்லாம போயிட்டார். பாருங்களேன், ரொம்ப 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 வேதனையான ஒரு விஷயம். நான் அதே வருஷம் தமிழ்ல வாசிக்கிறேன். மனுஷோட கற்பனைகளையும் உபதேசங்களையும் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கு தரிசனம் சொல்லியிருக்கிறான். இதுக்கு முந்தின வருஷம், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. வெளியில பயங்கரமான சீன் விடுறாங்க. சரி, இது சொல்றதுக்கு அவர் என்ன ரீசன் இருக்கு? ஏன் அவங்க வந்து என்னதான் பண்ணிட்டாங்க? அப்படி ஆண்டவர் ஏன் இவ்வளவு அந்த பழைய ஏற்பாட்டு, அதாவது அந்த ப்ராஃபசிஸை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சொல்ற அளவுக்கு ஆண்டவர், அதாவது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றதுக்கு அந்த பரிசேயர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, அந்த மார்க் 7:2-5 தெரியும். இதுக்கு கொஞ்சம் 2 வசனத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, they noticed that some of the disciples failed to follow the Jewish ritual. ரிச்சுவலை ஃபாலோ பண்ண மறந்துட்டாங்க. என்ன ரிச்சுவல்னு பார்த்தேன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது ஒரு ரிச்சுவல். ஓகே, அது ஆண்டவர் அந்த காலத்துல நீங்க எல்லாம் டெசர்ட்ல வந்துகிட்டு இருக்கீங்க, பயங்கர அழுக்கா இருப்பீங்க, அந்த இடத்துல யாரும் நோய்வாயப்பற்றக்கூடாது, அதனால கொஞ்சம் நீங்க கை கழுவிட்டு சாப்பிடுறீங்க. இப்ப கை கழுவுறது ஒரு பெரிய கம்பல்சரி ரூல் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் கை கழுவணும் கண்டிப்பா. நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனா கை கழுவிட்டே இருக்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி இருக்கும்போது இது ஒரு ரிச்சுவலாக இவங்க மாத்திட்டாங்க. ஆண்டவர் அவங்களோட நல்லதுக்கு சொன்னார். ஓகே, நீ கை கழுவுங்க, அப்போ தேவையில்லாத பாக்டீரியாஸோ தேவையில்லாத அழுக்கோ உங்களுக்கு உள்ளால போகாது, உங்க வயிறு அப்செட் ஆகாது. நீங்க ஏன்னா அவங்க ஜேர்னில இருக்காங்க, ஒரு 40 years லாங் ஜேர்னில இருக்காங்க. அந்த ஜேர்னில அதனாலதான் சொல்றாரு எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இப்போ நிறைய பேர் பிடிச்சு வச்சிருப்பாங்க, நாங்கெல்லாம் நாங்க தொடவே மாட்டோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல போட்டுக்கிற மெயின் ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல அவங்களால ஒழுங்கா அதை பாயில் பண்ண வைக்க முடியாது. பிகாஸ் they are on travel, they don't have the much facilities. அவங்க எல்லாமே அவசரத்துல செய்வாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இன்ஸ்டன்டா அவங்களுக்கு கிடைக்கணும், இன்ஸ்டன்டா ஃபுட் வேணும். அப்போ இப்படி இந்த சூழ்நிலையில நீங்க அந்த எஸ்பெஷலி பிக்க சாப்பிடணும்னு இருந்தா அதுல நிறைய டேப் ஃபார்ம்ஸ் இருக்கணும். இட் ஹாஸ் டு பாயில் ஃபார் a lot of time. அதனாலதான் அதெல்லாம் அவர் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. நிறைய ரீசன் இருக்கு அதுக்கு முன்னாடி. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரீசனை மட்டும் பிடிச்சிட்டாங்க, ஆண்டவர் விட்டுட்டாங்க. இங்கேயும் பாருங்களேன், இங்க அது எதுக்கு அதை ஆண்டவர் கொடுத்தாருன்னு அதே மறந்துட்டாங்க. ஆனா அது சும்மா பண்ணணும், சும்மா அவங்க என்னதான் அவங்க நீட்டா இருந்தாங்களே, இந்த பரிசேயர் பாருங்களேன், அவங்க என்னதான் பயங்கர நீட்டா இருந்தாலும், அவங்க கை அவ்வளவு கிளீனா வச்சிருந்தாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுவாங்க. என்னதான் அப்பதான் கழுவிட்டே வந்திருப்பாங்க, கழுவிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப சாப்பாடு போட்டோம், ஐயோ சாப்பாடு இருக்கா, திருப்பி நான் டெக்னாலஜி கழுவணும். அப்போ அவங்களுக்கு அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் ஹஸ் பிகம் a tradition for them. சரிங்களா? இங்க பார்க்கும்போது அவங்க ஆண்டருடைய சீஷர்கள் கை கழுவ மறந்துட்டாங்க. உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையா. இப்போ உள்ள நாட்கள்லயே நிறைய பேருக்கு இந்த இவ்வளவு கொரோனா, இந்த COVID-19 சிச்சுவேஷன்லயே nobody is following that. ஹல்லேலூயா. சரி, அப்போ அந்த நாட்கள்ல இது ஏன் அதாவது அவனோட வயிற்றுல அந்த அழுக்கு போயிரும், அதுக்காக அவன் சொல்லவே இல்லை. அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணாதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. அவனோட இருதயம் அப்படிதான் இருந்தது. நீ கை கழுவாம சாப்பிட்டீங்கன்னா ஒரு பெரிய பாவம், கை கழுவாம நீ செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டவர் கோச்சுப்பாரு. ஸோ இப்போ ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி டீச்சிங்கை கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இது பேர் மேன் மேட் ஐடியாஸ் ஆர் மேன் மேட் டீச்சிங்ஸ். நிறைய டீச்சிங்ஸ் இப்பவும் நிறைய ட்ரெடிஷன் சர்ச்சஸ்குள்ளேயும் இருக்கு, நிறைய ட்ரெடிஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம வேர்ல்ட்லி ட்ரெடிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, சர்ச்குள்ள இருக்க ட்ரெடிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம அதுல இருந்து ஆண்டர் நம்மளே வெளியே வர ஆண்டர் கிருபை கொடுப்பார். சரி, அப்போ இந்த இவங்க கை கழுவாம சாப்பிட்டாங்க. உடனே இவங்க பிடிச்சிட்டு ஆண்டோட போய் கேட்கறாங்க, பாருங்களேன் நாங்கெல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கோம், நாங்க அதெல்லாம் நாங்க கை கழுவாம நாங்க வாழ்க்கையில இருந்ததே இல்லை. ஏன்னா அது கீழோட வசனத்துல பார்க்கும் பொழுது, the Jews, especially the Pharisees, do not eat until they have poured water over their cupped hands. அப்படியே கைய அப்படியே இப்படி, இதான் cupped hands. இதுல நல்லா ஊத்தி எல்லாமே அப்படியே ஃபுல்லா தண்ணியாக்கி கஷ்டப்பட்டு, அப்ப சோப்பு போட்டாங்களே, அப்ப சோப்பு இருந்தா இல்லைன்னு தெரியல, பட் ஸ்டில் அவங்க தண்ணியில எப்படியாவது ஃபுல்லா நினைச்சிடணும், as required by the ancient traditions. Similarly, they don't eat anything from the market until they immerse their hands in the water. வெளியில போயிட்டு வந்துட்டாங்கன்னா, கடை வீதிக்கு ஏதாவது போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஃபுல்லா ஹோல் கையை தண்ணிக்குள்ள முக்கிடுவாங்க. அந்த தண்ணி எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனா தண்ணி உங்க கையில பட்டுறணும்.
சரிங்களா? கை சுத்தமாறது கிடையாது. ஆண்டவரை இதன் மூலமா ப்ளீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. many of us, we try to please God with the traditions. நிறைய ட்ரெடிஷன்ஸை பத்தி நீங்க பார்க்கலாம். சரிங்களா? This is but one of many traditions they have clung to, such as their ceremonial washing of cups, pitchers and kettles. இதெல்லாமே அவங்க வந்து நிறைய ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாமே மேன்மேட் ஐடியாஸ். இது ஆண்டவர் ஒரு கமாண்ட்மெண்ட்க்கு கொடுத்தாரு. எதுக்குன்னா நீங்க வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், உங்களுக்கு நோய்வாய் எதுவும் பற்றக்கூடாது, அதுக்காக கொடுத்தாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட் ஹாஸ் பிகம் a tradition for them. இதுதான் உங்களுக்கு பிரதானமாயிருச்சு. இதனால ஆண்டவர் மகிமைப்படுறாரா? கிடையாது. இதனால ஆண்டவருடைய காரியம் மகிமைப்படுறதா? கிடையவே கிடையாது. சரிங்களா? சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, this is what God is expecting from us. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை எப்படி ப்ளீஸ் பண்ணலாம்னா, there is only one way, only with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. The flesh and blood cannot inherit. நீங்க ஃபிளஷ்ல செய்யற காரியம் தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது. பிளட்ல செய்யற காரியம் you cannot please God, but only with the spirit, because God is in spirit. ஆவியில நம்ம செய்யற காரியங்கள் மட்டும்தான் தேவனை ப்ளீஸ் பண்ண முடியும். வாட் எவர் யூ ட்ரை டு டூ ஆன் யுவர் ஃபிளஷ், வாட் எவர் யூ ட்ரை டு அச்சீவ் ஆன் யுவர் ஃபிளஷ், இட் கேன் நாட் ப்ளீஸ் காட். கண்டிப்பா உங்களோட ரூஃப் டாப்ல கூட அது வந்து தாண்டி போகாது. மேபி உங்க வீட்டோட பார்த்து உங்களை பாராட்டலாம், ஆனா ஆண்டவர் அதனால நீங்க வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. Your fleshy thoughts, your traditions cannot take you to God. Your way of அதாவது எல்லாருமே இப்படிதான் பாரம்பரியம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் அப்படி பண்ண ஆண்டவர் சந்தோஷமாயிருவார். நோ. ஹல்லேலூயா. அப்போ ஃபாலோயிங் த வேர்ல்ட் ட்ரெடிஷன், ஆண்டவருக்குள்ள வந்தும் சில நேரத்துல இந்த பழைய ட்ரெடிஷன் அவங்களால விட முடியாது. அப்போ ஆவியானவராலையும் மூவ் பண்ண முடியாது. Because all the man-made ideas are the greatest stumbling block for the Holy Spirit. நிறைய இந்த ட்ரெடிஷன் தான் பரிசுத்த ஆவியானவரை மூவ் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம நல்ல ஜோம் பண்ணுவோம், நல்ல பைபிள் வாசிப்போம், ஆனா சில பாரம்பரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும். இந்த பாரம்பரியம் என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை மூவ் பண்ண விடாமல் அப்படி ஒரு பிளாக் பண்ணிரும். That is very very dangerous. Hallelujah. The following world traditions, ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாறிட்டோம். The world thing has been gone. அது வரைக்கும் நீங்க சர்ச்லயோ வேர்ல்ட்லயோ பண்ணிட்டு இருக்கிற எல்லா காரியமும் மாறி போச்சு. அதனால உங்களால ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம அது என்னென்ன காரியங்களை இன்னைக்கு பார்க்கலாம். The world tradition has totally gone. And அதே போல சில பேர் வந்து the world way of understanding God. For example, நான் இப்ப நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இப்ப ஜீசஸ் நேம் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் டக்குன்னு எப்படி ஞாபகம் வரும்னா, அந்த ஒரு போட்டோல பார்த்த ஜீசஸ் தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் இந்த பழைய வே ஆஃப் ட்ரெடிஷன். பாத்துருங்களா? அப்படி இந்த என்ன சொல்றது, நம்ம இந்த இப்ப நீ கூகுள்ல நீ டைப் பண்ணி பாருங்க, ஜீசஸ் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பழைய யாரோ ஒருத்தர் வரைஞ்ச ஒரு பிக்சர் தான் நமக்கு ஞாபகம் வரும். நோ, தட் இஸ் நாட் த ஆக்சுவல் ஜீசஸ். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஹி இஸ் இன் த ஸ்பிரிட். He is God himself. Maybe அவர் பூமியில வந்திருக்கும் போது அவர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். யோவான் பூமியில பார்த்திருக்காரு, நல்லா பூமியில அவரோட மார்பிள சாஞ்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து ஒரு எப்படி 50 years கழிச்சு யோவானை திருப்பி ஆவிக்குள்ள ஆக்கி ஹெவனுக்கு கொண்டு போறாரு. அங்க ஹெவன்ல போய் இது பாக்குறாரு. அங்க அவரோட அப்பியரன்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். He was in glory. அவரை பார்க்க முடியாம அவர் செத்தவனை போல கீழே விழுந்து கிடந்தார். இங்க பூமியில பார்த்த ஒரு இமேஜ் வேற. தட் இஸ் அவர் மாம்சத்துல வரும்போது அவருக்கு ஒரு தனியா இமேஜ் கொடுக்கப்பட்டிருந்தது. பட் இன்னமும் நம்ம அதே இமேஜ் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் காட் இஸ் இன் ஸ்பிரிட். அப்ப ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே மாறணும். நம்ம ப்ரே பண்ணும் போது எல்லாரும் நீங்க இயேசுவை நினைச்சுக்கோங்கன்னா அப்படியே அந்த கூகுள்ல போட்டுக்கிற போட்டோ, அல்லது நம்ம இப்ப நம்ம சில வீட்டுல தங்க விட்டுருப்பாங்க, அந்த போட்டோ மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆல் தீஸ் ஆர் டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கே தெரியாம ஒரு ட்ரெடிஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? காட் இஸ் இன் ஸ்பிரிட். சரி, அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பண்ண ஒரு மெயின் ரீசன் அந்த ட்ரெடிஷனாலதான் ஆண்டவர் இவங்களை ரெபியூக் பண்றாரு. அது எங்கன்னு பார்க்கும்போது இந்த மார்க் 7:8ல, for you ignore God's law and substitute your own tradition. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டிருக்கிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய லாவை டோட்டலா
ஆண்டவர் கொடுத்த லா ஒண்ணு இருந்தது, அதுல கையும் கழுவணும்னு ஒரு லா இருக்கு. ஆனா அந்த லா எதுக்குன்னா இவங்க வந்து ஹைஜீனா இருக்கிறதுக்காக. அதனால தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஆனா இவங்க அந்த லா கொடுத்தவரை தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சுட்டு இந்த கை கழுவுற இந்த தண்ணி இதுதான், என்னோட கை இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க அதை மட்டும் தான் எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய காரியம் எது எதிர்பார்க்கிறாருன்னா, இட்ஸ் நாட் அபவுட் வாட் வி டூ ஆன் த ஃபிளஷ். நம்மளுடைய இருதயத்துல என்ன ஆண்டவருக்காக பண்றோம், தட் மேட்டர்ஸ் டு காட். இன்னைக்கு பாருங்களேன், நிறைய வேர்ல்ட்லி ட்ரெடிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. வேர்ல்ட்லி ட்ரெடிஷன்ஸ் பார்க்கும் பொழுது நான் இப்போ 2 டைப்ஸா உங்களுக்கு நான் பிரிச்சு காமிக்கிறேன். ஒன்னு வந்து வேர்ல்ட்லி ட்ரெடிஷன்ஸ் நம்ம விட்டு வெளியே வரணும். நிறைய பேர் ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், தேவனுக்காக வைராக்கியமாக நின்னதுக்கு அப்புறம் சில பேர் இன்னும் ட்ரெடிஷனை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் God cannot move in his plan. அவரை உங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாது. We have to be available. Yes, நம்ம டைம் அவைலபிளா கொடுக்குறோம். But at the same time, we have to move away from all these kind of traditions. For example, இன்னும் ஆண்டருக்குள்ள வந்துட்டு நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், நல்ல நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். வெரி டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எது நல்லது, எது கெட்டது, எல்லாம் everything is good. Whatever God has ordained me, whatever God has prepared me. பீட்டர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, மேல ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, குக்கர் சத்தம் கேட்டுட்டு இருக்குது கீழே, மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. மேல உட்காந்துட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு ஷீட்ல அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் வந்து இறங்குது, அடிச்சு சாப்பிடுங்கிறாரு. இவருக்கு ஐயோ, நானும் இந்த சின்ன தொட்டதே கிடையாது. ஏன்னா அவரு கொஞ்சம் ட்ரெடிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் இதெல்லாம் தொட்டதே கிடையாது, நான் தொடவும் மாட்டேன் அப்படின்னு. திருப்பி அதே மாதிரி வந்துட்டு போகுது. அப்புறம் மேல போயிருச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரோட வார்த்தை வருது. Now God has made everything equal and clean. முந்தி வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி, இப்ப புதிய ஏற்பாடுல அந்த 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 ட்ரெடிஷன் அவர் பிரேக் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் பீட்டருக்கே புரியுது, now the gospel is available for everyone, not only for the Jews. எல்லாருமே சமம் சொல்லிட்டு அப்பதான் புரிய வருது. அப்போ ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் there is no good day good time. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் எஸ்பெஷலி மேரேஜ் டைம்ல வரும்போது எது நல்ல நாள் அந்த கேலண்டரை பாக்குறாங்க. வெரி டேஞ்சரஸ். எல்லாமே நீங்க சாட்டர்டேயும் வைங்க, நீங்க வந்து ஃப்ரைடே வைங்க, மிட் நைட்டு வைங்க, நத்திங் வில் ஹேப்பன். நோ ஈவில் ஃபோர்ஸஸ் வில் அட்டாக் யூ. ஓகே, அந்த ஒரு நல்ல நாளோ கெட்ட நாளோ நீங்க பார்த்துட்டு பண்ணாதான் நீங்க பிரச்சனை. யூ ஆர் பவுண்ட் வித் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அதில் தான் நீங்க மாட்டுறீங்க. சில பேர் இன்னும் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். இந்த கல்லு போட்டா எனக்கு ராசி, பச்சை கலர்ல ஒரு கல்லு பெருசா, இவ்வளவு கல்லு பெருசு போட்டாதான் எனக்கு வந்து பணம் கொட்டும், எனக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும். வெரி டேஞ்சரஸ். You are making a covenant with the evil forces. இது என்ன ஆகுனா, ட்ரெடிஷன் தானே, நம்ம இது எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களே, நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டா என்ன ஆயிரும்னு பாக்கும்போது எல்லாருமே ஈவில் ஃபோர்ஸஸ்ல அவங்க கவர்னன்ட் சைன் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் எது கவர்னன்ட் பண்ணணும்? ஹல்லேலூயா. So all these are very dangerous. இதெல்லாம் அந்த வேர்ல்ட்லி ட்ரெடிஷன்ஸை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ஸ் நிறைய இருக்கு, அதை பத்தியும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த லக்கி நம்பர்ஸ், என் நம்பர் பிளேட் இப்படிதான் இருக்கணும், கூட்டி கழிச்சு பார்த்தா 9 13 ஏதாவது வரணும். யாரு கேட்டாங்க? See, that number doesn't protect you. நீங்க வந்து இவ்வளோ சில ஃபேன்சி நம்பர்ஸ் ஓகே, பட் சில பேர் இந்த கூட்டி கழிச்சு இவ்வளவுதான் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. எனக்கு இந்த நம்பர்ல உள்ள இதான் வேணும், எனக்கு இந்த நாள் தான் எனக்கு வேணும், இந்த நாள் தான் இந்த மாதிரி பர்டிகுலர் நாள் தான் என்னோட வீடை நான் பால் காய்ப்பேன். வெரி டேஞ்சரஸ். சில பேர் லக்க நம்புவாங்க. பூனை குறுக்குல பேரக்கூடாது, காக்கா கத்திரக்கூடாது, பள்ளி தலையில விழுந்துடக்கூடாது. இன்னும் இது நான் சொல்றது வந்து ஆண்டோருக்குள்ள வந்த பிள்ளைகள் இன்னும் இந்த வேர்ல்ட்லி ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையில பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கர அக்னியா இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங் போய் இன்னைக்கு நல்ல நாளா இல்லைன்னு பார்ப்பாங்க. வெரி டேஞ்சரஸ். So that's why ஹோலி ஸ்பிரிட் அவரால் பயன்படுத்த முடியாது. நம்மளே அவருக்கு பயன்படுத்த ஆசை, பயங்கரமான ஆசை, பயங்கர ஒரு வைராக்கியம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியம் முழுமையாக நிறைவேறப்பட வேண்டும். அப்படி அந்த முழுமையாக நிறைவேறணும்னா தேவன் முழுமையாக, அதாவது நாம் முழுமையாக தேவனுடைய சன்னிதானத்துல வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. அது ஒரு காரியம் இருக்கு. அதுக்கப்புறம் சேஞ்சிங் தேர் நேம்ஸ். நிறைய பேர் ஒண்ணு வந்து ஆண்டருக்குள்ள வந்தா சில பேர் பேரை மாத்துவாங்க, சில பேர் இந்த நியூமராலஜிக்கலாக மாத்துவாங்க. அதுதான் டேஞ்சர்.
இந்த நேம் சரியில்லைங்க, இந்த நேம் வச்சதுல இருந்து எனக்கு வந்து பிரச்சனையாவே இருக்கு. சரி கொஞ்சம் ஒரு ரெண்டு லெட்டரை மாத்தி பார்ப்போம். லெட்டரை மாத்தி பார்த்தோன்னா கூட்டி கழிச்சோன்னா இந்த ஸ்டார்ஸ்க்குலாம் மேட்ச் ஆகுது. தட் இஸ் டேஞ்சரஸ். இன்னும் நட்சத்திரங்கள் பார்ப்பாங்க. எனக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது நான் எந்த நட்சத்திரம்னு. ஹல்லேலூயா. தெரியும்னு அவசியம் கிடையாது. Because all are his creations. The creations doesn't control me. ஓகே, காட் இஸ் இன் கண்ட்ரோல். தேவன் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஸ்டார்ஸ் நான் இப்படி அதாவது நான் பிறந்த நாள் வச்சு அந்த ஸ்டார்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டார்ஸ் என்னை வழி நடத்துதுன்னா அப்புறம் நீங்க ஆராதிச்சும் பிரயோஜனம் இல்லை, நீங்க தேவனை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. தேவன் உங்களை வழி நடத்துறாருன்னு எங்கேயுமே நீங்க சொல்லவும் முடியாது. ஹல்லேலூயா. So God is good. அவருடைய சன்னிதானத்துல அவர்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் அந்த வார்த்தை தான் நம்மளை வழி நடத்த வேண்டும். அந்த தேவனுடைய வசனம் நம்மளை வழி நடத்த வேண்டும். இந்த ஸ்டார் நம்மளை நடத்தக்கூடாது. இந்த ஸ்டார்ஸ் அண்ட் சன் cannot help you. சரிங்களா? நிறைய பேர் இந்த ஸ்டன்ஸை பார்ப்பாங்க. நீ கேன்சரா, நீ வந்து ஸ்கார்பியனா, அதெல்லாம் என்னது? இட்ஸ் நாட் ஃபார் அஸ். ஆண்டவருடைய பெரிதான நோக்கம், பெரிதான கிருபை, பெரிதான திட்டம் நம்மளை தேவனுடைய சாயலாக மாற்றுவோம். தேவனுக்கு விரும்புகிற பாத்திரமானங்களாக நம்ம இருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Okay. Praise you. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் காஸ்ட், தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இன்னும் இந்த காஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த கன்னியாகுமரி சைட்லலாம், இந்த சவுத் தமிழ்நாடு, வெரி வெரி டேஞ்சரஸ். ஆண்டருக்குள்ள வந்தும் இன்னும் வந்து அவங்களால அந்த காஸ்ட்ல இருந்து வெளியே வர முடியல. தட் இஸ் டேஞ்சரஸ் ட்ரெடிஷன். ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்கிறார். சில காரியங்கள் இதெல்லாம் வேர்ல்டு ட்ரெடிஷன்ஸ். அதே மாதிரி கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் த இன்ஃபேன்ட் பேப்டிசம். சின்ன குழந்தையில அப்படி முக்கிய எடுத்துருவாங்க. பைபிள் எங்கேயுமே போடவே இல்லை, முக்கிய எடுக்க மாட்டாங்க. இப்ப தெளிக்கதான் செய்யறாங்க. தெளிப்பு ஞானஸ்தானமும் தப்பு. வேதத்துல நம்ம தெளிவா வாசிக்கும் பொழுது we have to bury கிறிஸ்து எப்படி அதாவது நம்ம வந்து நம்மளோட பழைய காரியங்கள் எல்லாமே உள்ளால போயிட்டு we have to bury and come out. எப்படி அதை வந்து இந்த டெத் அண்ட் ரெசரக்ஷனுக்கு உள்ள சிம்பாலிக்கா தான் அது இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே அதை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ ஏற்கனவே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த இன்ஃபேன்ட் பேப்டிசம் இதெல்லாமே பேகனிசம். அதே மாதிரி இந்த ஸ்பிரிங்கிள் பேப்டிசம், தட் இஸ் ஆல்சோ a tradition, that is also paganism. It is not in the Bible. It is not from the God. ஆண்டவருடைய திட்டம் உண்மையாலுமே வளர்ந்து அவன் ஆண்டவரை மெய்யாலுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நம்ம சேர்றோம். தேவனுடைய மரணத்துக்குள்ளும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளும் அவருடைய உயிர்த்தெழுதுக்குள்ளும் அப்பதான் பங்கு உண்டு. இன்னைக்கு பெற்றோர்களே அதை பத்தி தெரியாது. ஆனா பெற்றோர்கள் அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க, நாங்க வந்து பிள்ளைகளை அப்படி வளர்த்துறோம் இப்படி வளர்த்துறோம். அது பேர் ஞானஸ்தானமே கிடையாது. மேபி யூ கேன் டெடிகேட். 8th டேல டெடிகேட் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல 8th டேல கொண்டு போய் டெடிகேட் பண்ணுவாங்க. டெடிகேட் ஃபார் த காட். டெடிகேஷன் இஸ் குட். ஓகே, பீயிங் த சைல்ட் ஆஃப் காட்னு சொல்லி டெடிகேட் பண்றோம். பட் அந்த குழந்தை வளர்ந்து வந்து ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான், தேவனை அறிங்குன்ற அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்தானம் எடுக்கும். அது பேர் தான் ஞானஸ்தானம். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபேன்ட் பேப்டிசம் இந்த ட்ரெடிஷன் we have to be really really careful. அதுல மாட்டிக்கூடாது. அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோன்னா பயங்கர மோசமா இருக்கு. மேபி அதை பத்தி இன்னொரு டீச்சிங் நம்ம இன்னொரு நாள் கொடுக்கலாம். இன்ஃபன்ட் பேப்டிசம் எப்படி வந்தது, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, யார் ஆக்சுவலா கொண்டு வந்தது, அது ஆக்சுவலா பேகனிசம். இட்ஸ் நாட் ஃப்ரம் த கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு அது வந்து பேகனிசம் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு, அதாவது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கனாலதான் நிறைய பிரச்சனை. ஏன் அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வரல, ஏன் ஆண்டவர் நீ நடத்த மாட்டேங்கிறாரு, ஏன் அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம ட்ரெடிஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். All these traditions are very dangerous. Maybe if you are watching from somewhere, நம்ம வந்து அந்த ட்ரெடிஷன்ல வாழ்ந்துட்டு ஒன்ஸ் ஆண்டருக்குள்ள வரும்பொழுது ஸ்பெசிஃபிக்கா ஆண்டர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு எதெல்லாமே தப்பு, எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு. அந்த சேம் வே அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னும் நம்ம பழைய பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்கும் போதே ஆண்டவரால மூவ் பண்ண முடியாது. அது ஒண்ணு. அதே போல சில பேர், இன்னும் நிறைய பேர் மொட்டை அடிக்கணும், ஆண்டவருக்கு அவங்க முடியை கொடுக்கணும். யாரு கேட்டாங்க? ஆண்டவருக்கு முடிய. ஆண்டவருக்கு நம்மளோட வாழ்க்கையை தான் கேட்டாரு, நம்மளுடைய இருதயத்தை தான் கேட்கிறாரு, நம்மளோட முடியை கேட்கல. நிறைய பேர் இன்னும் பீயிங் எ கிறிஸ்டியன் பீப்புள் அங்க போய் மொட்டை அடிக்கிறது, அங்க போய் முடியை கொடுக்கிறது. So all these things are paganisms.
ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட முடி ஆண்டவருக்கு தேவை கிடையாது, உங்களோட மொட்டை ஆண்டவருக்கு தேவை கிடையாது. அதை நீங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு நீங்க இருக்கிறது வந்து ஆண்டவர் விரும்புற காரியமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ். ஈவன் இன்னும் சில காரியங்கள் அதே போல இந்த தாலி, சில பேர் இந்த தாலி சென்டிமெண்ட் ரொம்ப ஓவரா பார்ப்பாங்க. ஐயோ தாலி தாலி தாலி. சரி, தாலி வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். ஓகே, அது வந்து நீங்க போடுறீங்க போடாம இருங்க, அது வந்து I'm not talking about that. But being a Christian, அந்த தாலியை வந்து ஒரு விக்கிரகம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. That is dangerous. சரிங்களா? ஓகே, சில பேர் தாலி கழுத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க. கழுத்துல இருந்து எடுத்தா ஏன்னா ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவார்ல. Okay, that gold chain or a copper chain or a bronze chain cannot have a covenant. உங்களை தேவன் தான் இணைத்த, அந்த தாலி இணைக்கல. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து பழைய காலத்து சீரியலையும் பார்த்து படத்தையும் பார்த்து கெட்டு போய் அந்த தாலி இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால நிறைய சகோதரி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தாலியை என்ன ஆனாலும் கழட்ட மாட்டாங்க. நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகும்போது கூட கழட்ட மாட்டாங்க. எம்ஆர்ஐ மிஷின் உடஞ்சாலும் பரவாயில்ல, என் மேல ரேடியேஷன் போனாலும் பரவாயில்ல, கழட்ட மாட்டேன். Who cares about that? நம்ம போட்டிருக்கிற தாலி cannot make a covenant. God is the covenant God. அவர் தான் உங்களை வந்து கணவனும் மனைவியுமாக இணைத்தார். அது வந்து மனிதன் பிரிக்காது இருப்பாயாக. உங்களோட தாலியும் அந்த தாலி உங்க கழுத்துல இருந்து அத்துச்சுன்னா இட் டசன்ட் மீன் தட் ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போயிடுவாரு, அப்படி இதாயிருவாரு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ். மெனி ட்ரெடிஷன்ஸ் ஸ்டில் சர்ச்சஸ்லயும் இருக்கு. அண்ட் ட்ரெடிஷனல் ப்ரேயர்ஸ், சும்மா அந்த சாண்டிங் மட்டுமே, புக்கிஷ் ப்ரேயர் அல்லது அந்த ட்ரெடிஷனல் ப்ரேயர், தட் கேன் நாட் ஹெல்ப் காட். ட்ரெடிஷனல் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஆண்டவர் வந்து we have to move in the spirit. ஆண்டவரை நம்ம வந்து நெருங்கி இருக்கணும்னா ஆவியில தான் நம்மள அவரை சந்திக்க முடியும், not in the flesh. சரிங்களா? So all the tradition prayers, all the tradition way of the bookish prayers. எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அப்போ அந்த பிரிட்டிஷ் டைம்ல தான் கொஞ்சம் நிறைய மிஷனரிஸ் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. நிறைய மிஷனரிஸ் வந்து they teach. அப்பதான் அவங்க ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ், அமேசிங் ஒர்க் தே டிட், லாட் ஆஃப் மிஷனரிஸ். அவங்க வந்து அப்போ இருந்த காரியங்கள் எப்படின்னா, இந்த விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய சபையில அதை வந்து ஒரு 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 ப்ராமினென்ட் இது இருக்கு. ஒரு ப்ரேயர் அல்லது அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுக்காக உள்ள ஒரு ஜெபம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அது எழுதின ஒரு பர்டிகுலர் மிஷனரி ஆர் த மேன் ஆஃப் காட், அவர் வந்து அப்போ, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அப்போ வந்து அப்போட ஜனங்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியாது, எப்படி விசுவாசத்தை அறிக்கையிடணும் தெரியாது. அந்த நாட்கள்ல அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு போனார். ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து படிப்பறிவு இல்லை யாருமே. இந்திய ஜனங்கள் நிறைய பேருக்கு வந்து படிப்பறிவு இல்லாம இருக்கனால அவங்க கத்துக் கொடுக்கும் போது நிறைய இந்த புக்கிஷ் ஃபார்மட்ல கத்துக் கொடுத்துட்டு போனாங்க. பட் தட் இஸ் குட். பட் ஆஸ் வி க்ரோ இன் கிரைஸ்ட், இன்னும் நம்ம வந்து அந்த புக்கிஷ் ஃபார்மட்லயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை முடிச்சு தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஒரு தடவை இந்தியா வந்து பார்த்துட்டு போகலாம், எப்படி தன்னுடைய ஜனங்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க, ஆவிக்குரிய ரீதியில எப்படி முன்னேறிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போலான்னு தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஒரு தடவை இந்தியா பிளான் பண்ண வந்துட்டு இருக்கும் போது he found that exactly after ஒரு 40 years or 50 years கழிச்சு வந்து பார்க்கும்போது கூட அவர் எழுதி கொடுத்த அதே பிரேயரை ஒரு சடங்காச்சாரமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு விசுவாச மாற்றமும் வரவில்லை. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, தட் இஸ் நாட், அதாவது அந்த அந்த புக்கிஷ் பிரேயர் வந்து இன்னும் நமக்கு உள்ளால போய் நமக்கு உண்மையாலுமே அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணாமல் இருக்கோம் என்றால், then there is no point in doing all these traditional activities. அல்லேலூயா. அப்ப அவர் வந்து ரொம்ப மனவேதனை பட்டாராம். ஐயோ, நான் வந்து 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்களோட நல்லதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன், ஆனா இன்னும் இவங்க வந்து அதே தான் ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அதுல இருந்து ஒரு மாற்றமும் இவங்களுக்குள்ள வரலையே, இவங்க விசுவாசமும் முன்னேறல, அதே போல நான் எழுதி கொடுத்தது இவங்க வந்து ஒரு 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 அந்த ஒரு ஸ்லோகன் மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட கடைசி நாட்கள்ல அதை பத்தி சொல்லியிருந்தார். அல்லேலூயா. So we should not be in the traditions. Tradition will block God. பாரம்பரியம் தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. தேவனுடைய ஒர்க்கை செய்து, அதாவது நம்மளோட வாழ்க்கையில இருந்தே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் எதுன்னு என்றால், தேவனுடைய சன்னிதானத்துல ஆவியோடும் உண்மையோடும் நம்ம இருக்க வேண்டும். வேத வசனம் பாருங்களேன், 2 கொரிந்தியர் 5:17. இந்த வசனத்தோட நான் முடிக்க விரும்புறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம மட்டும் புதிதாகல. ஓகே, அது நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய புதுசு எல்லாம் புதிதாயுதுன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் புதுசாக்கப்பட வேண்டும். ஓகே, அந்த ட்ரெடிஷன்ஸும் நீங்க வெளியே வரணும். ட்ரெடிஷன்ஸும் புதுசாகணும். உங்களோட பழைய காரியங்களும் புதுசாகணும். உங்களோட வே ஆஃப் வர்ஷிப் புதுசாகணும். உங்களோட வே ஆஃப் ப்ரேயர் லைஃப் ஸ்டைல் புதுசாகணும். த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் காட் வந்து புதுசாகணும். த வே ஆஃப் நோயிங் காட் புதுசாகணும். எல்லாமே புதுசாக மாறணும். அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் நம்ம பழைய காரியங்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தான்னா யூ ஸ்டில் டோன்ட் நோ காட். ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் நம்மளே எவ்வளவோ ஆண்டவரே நம்மளே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு இருக்கோம். மேத்யூ 7 ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் அங்க வந்து நிப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறவங்க எல்லாமே அவங்க உள்ளால வர முடியாது. தேவனுடைய சித்தத்தை செஞ்சவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவாங்கன்னு. அப்ப இனி நிறைய பேர் வந்து இந்த இந்த பழைய காரியங்கள் அவங்கள சுத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கும் போதே தேவனே 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 எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டு பாக்குறாங்க. they cannot reach God because the tradition has blocked them. இந்த பாரம்பரியங்கள் அவங்க ஒரு பெரிய பிளாக்கேஜா போட்டு உள்ளால கொண்டு போக முடியாம ஒரு ஒரு இவங்களே தான் சீல் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் வந்து இவங்க கிட்ட வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா நாம தான் அநேக நேரத்துல ஆண்டவர் வர விடாம இந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால we cannot reach God. எப்படி வந்து பாரிசீஸ் எவ்வளவோ அவங்க மிராக்கிள்ஸ் பார்த்தாங்க, ஹீலிங்ஸ் பார்த்தாங்க, ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் அங்க இருக்கனால அவங்களுக்குள்ள ஆண்டவர் வர முடியல. That is the only reason the Pharisees and Sadducees, they cannot even understand God or know God. இன்னைக்கு நிறைய Christians, why they cannot understand God, why they cannot know God? Because of the traditions. Simple. இதான் ஒரு அண்டர்லைன். நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. The tradition will block God. Definitely. நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. இதே மாதிரி நீங்க நிறைய யோசிக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்னால I just told you very little. So encourage yourself. If there are any traditional ways in your life, உங்களோட ஃபேமிலியோ நீங்களோ எதுலையோ மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா என்றால் தயவு செஞ்சு you have to come out. All these things. அப்பந்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்படுவார். தேவனும் உங்களோட பேசுவார். தேவனுடைய காரியம் உங்கள் மூலமாக நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மிகப்பெரிய தீர்மானம் உங்களை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மாலை வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. குறிப்பாக இந்த ட்ரெடிஷன்ஸை பத்தி நம்ம கேட்டோம், அதற்காக நன்றி. இந்த ட்ரெடிஷன்ஸ் எங்களை ஓவர் கம் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெடிஷன்ஸ் எங்களுக்கு ஒரு பிளாக்கேஜா இருக்கக்கூடாது சுவாமி. உண்மை அறிகின்ற அறிவில் ஆண்டவரே என்னென்ன பாரம்பரிய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறட்டும் ஆண்டவரே. எல்லா புதிய சிருஷ்டியாக மாறட்டும். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். பழையவர்கள் எல்லாம் மாறட்டும். Let every world activities, all the worldly traditions, all the traditions which we were following, it shall break in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுக்கு உடைக்க விடாமல், அதுல இருந்து வெளியே வர விடாமல் இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் தேவனுடைய பிரச்சனத்தினால் நிரப்புங்க. ரஹேத ஷிகாதா ரபா ஹவுந்தோ ஷிகேதி ரபோ கல்லகித. Father, we praise you. Let the presence of God fill them right now. ரிகிதி ஷிகாந்தோ ரிபாலா. Thank you, Lord. Thank you for the word, Lord Jesus. ஒவ்வொருத்தரையும் ஒரு புதிய சந்ததிகளாக மாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் தீக்குள்ள அவங்களை பற்றி எரியட்டும். தேவனுடைய அக்னி அவங்களை பற்றி எறிவதாக தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதபடி தேவனுடைய சன்னிதானம், தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆலோசனை அவங்களோட கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ரேஹிகே ஷீபாதோ ராஹகோதோ. Thank you, Lord. குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பம் இன்னும் பாரம்பரியத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அதுல இருந்து வெளியே வரட்டும். கர்த்தர்களை ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகின்ற வாரங்கள் முழுமையாக அவங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். சகல துதிகான மகிமை மாட்சி மேல முக்கிய செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Thank you so much for joining in. ஒவ்வொரு சாட்டர்டேஸும் 5 to 6 to worship and word.
And every weekdays we have a Bible study from 6:30 to 7. And on Fridays from 7 to 8 we have a youth revival meeting. So if உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ, please to join us, because these are the days that God is preparing a best generation for his coming. அவரோட வருகைக்கென்று ஒரு 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 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜென்ரேஷன் எவர் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆயத்தத்தோட இருங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக போகட்டும். தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாக வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.